தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கத்தினுடைய புதுக்கோட்டை கிளை துவக்க நிகழ்ச்சியும் மாநில செயற்குழு உண்டான கூட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 23 ஆண்டுகள் இங்கு பணிபுரியக்கூடிய தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் துறையிலே பணிபுரியக்கூடிய விற்பனையாளருக்கு இன்று வரை உதவி விற்பனையாளருடைய சம்பளம் 11,340, விற்பனையாளருடைய சம்பளம் 12,530. இந்த அளவில் மட்டும்தான் விற்பனையாளருக்கு சம்பளம் என்பது கிடைக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு 23 ஆண்டுகள் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 60,000 ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு ஊதியம் என்பது கிடைக்கிறது. இந்த தமிழ்நாடு டாஸ்மாகில் பணிபுரியக்கூடிய விற்பனையாளர்களை தமிழ்நாடு அரசு பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். மேலும் தமிழ்நாடு முழுக்க பணிபுரியக்கூடிய கடைகளிலே கழிப்பறை வசதி என்பது கிடையாது, நல்ல காற்றோட்டமான கடைகள் என்பது கிடையாது. இதை புரிந்து கொள்ளாமல் சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட இன்றைக்கு பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பதை தொழிலாளர் விற்பனையாளர் தலையிலே திரிப்பது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சரியான நியாயமான சம்பளம் அளிக்காமல், சட்டப்படியான மருத்துவ காப்பீடு திட்டங்கள் கொண்டு வராமல், ஓய்வூதிய பயன்களை கொண்டு வராமல், அரசு ஊழியர்களுக்கு இணையான பயன்களை கொண்டு வராமல் கொத்தடிமைகளாக விற்பனையாளர்களை இந்த டாஸ்மாக் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அடிப்படை விதமான சட்ட உரிமைகள் இல்லாமல் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். முதல்வர் கூறியது போல, மாண்புமிகு முதல்வர் கூறியது போல 10 ஆண்டுகள் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பதை வழங்க வேண்டும். அரசு துறைகளுக்கு இணையான ஊதியத்தை வழங்கி அனைத்து விதமான சட்ட பயன்களை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அதிகாரிகள், டாஸ்மாக் துறையிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மாவட்ட ரீதியாக ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கைக்கு செவி சாய்க்காத பட்சத்தில் வருகிற அக்டோபர் 22 திருவண்ணாமலையிலே போராட்ட ஆயத்த மாநாடு என்பதை நடத்தவிருக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி நடத்தவிருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் என்பது வீட்டிலிருந்து சென்று விட்டால் கோரிக்கை நிறைவேறும் வரை திரும்ப வீட்டிற்கு செல்ல இயலாது என்ற முறையிலே போராட்டம், அடுத்த கட்ட போராட்டம் நடத்தவிருக்கிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு டாஸ்மாக் உதவி விற்பனையாளருக்கு சம்பளம் 11,340 ரூபாய், அவருக்கு பிடித்தம் போக 9,669 ரூபாய். 23 வருஷம் ஒருத்தர் வேலை பார்க்கிறவருக்கு எந்த துறையா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு துறையில இந்த சம்பளத்தை வேலை பார்க்கறவனுக்கு ஏதாவது அரசு காட்டணும். போக்குவரத்து துறையா இருக்கட்டும், பாப்டெக்ஸா இருக்கட்டும், சிவில் சப்ளைஸா இருக்கட்டும், எந்த துறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய துறையில 9,000 சம்பளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இவர்களை 9,669 ரூபாய் வாங்கக்கூடிய இவர்களை பிடித்தம் போக ஒரு அரசு முதல் எப்படி நடத்துது, ஒரு நிர்வாகம் எப்படி நடத்துது? 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சு வித்துக்கணும்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா ஏன் அந்த நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க? நீ பணி நிரந்தரப்படுத்து, கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அரசு ஊழியர்களுக்கு இணையாக கொடுங்க, ஓய்வூதியத்துல மற்ற பயன்கள் வாங்க. அப்புறம் நீங்க பண்ணிட்டு 5 ரூபாய் 10 ரூபான்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அரசு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கட்டும், என்கொயரி நடக்கட்டும், டிஸ்மிசல் நடக்கட்டும், எந்த நடவடிக்கை எடுக்கட்டும். அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு டைம்லயும் இவங்களை பணி நிரந்தரப்படுத்துவாங்க சொல்லி இந்த குறைவான சம்பளம் வாங்கிக்கோ. இபி பில்லுல இருந்து கடைக்கு அட்டைப்பட்டி செலவுல இருந்து எல்லா செலவும் நீயே பாரு. லோக்கல் இருக்கக்கூடிய கவுன்சில்ல இருந்து, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, அத்தனை ரவுடிங்ல இருந்து, அத்தனை பேர் மாமூல்ல இருந்து இந்த கடையில இவங்க ரத்த சிந்தி ரோட்ல வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை பெட்ரோல் கொண்டு கடையில வீசிட்டு போயிடுறாங்க. ஆபாச பேச்சு உலகத்திலே எந்த இடத்தையும் ஒரு துறையில ஆபாச பேச்சு தினைக்கும் கேட்கறாங்கன்னா, கெட்ட வார்த்தையிலே திட்டத்தை கேட்கறாங்கன்னா அது டாஸ்மாக் கடைகள் தான். வெளியில இருந்து பாக்குறது ஒரு உருவம், உள்ள இருந்து கடைக்குள்ள இருந்து பாக்குற உருவம். ஜெயில் மாதிரி அந்த கம்பிக்குள்ளதான் தொழிலாளருடைய வாழ்க்கை என்பது இருக்கு, விற்பனையாளருடைய வாழ்க்கை என்பது இருக்கு. அதற்கு தீர்வு காண்பதற்கு அரசு முன் வரும்னா இந்த பணி நிரந்தரம்ன்ற கோரிக்கையை முன் வச்சாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஎம்ஓ எஸ்ஆர்எம்ஓ ஒரு டிஸ்ட்ரிக்ட் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா லஞ்ச பணத்தை தனிறாங்க. ஆனா அது வெளியே தெரியறது இல்ல, அதை பத்தி யாரும் பேசுறது இல்ல, அவங்க மேல நடவடிக்கை இல்ல.
நான் சாதாரண கீழே இருக்கிறவன், சம்பளம் இல்ல, நீயே கேட்டு வாங்கிக்கோ, அதுவும் 10 ரூபா வாங்காது, 5 ரூபா கேட்டு வாங்கிக்கோ, இது மாதிரி விஷயம் பண்ணா ஏன் அவங்க மேல நடவடிக்கை இல்ல? அவங்க மொத்த பேரு சேர்ந்து காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேல கொடுக்குறாங்க, மேல ஊழல் நடக்குது, மேல ஊழல் நடக்குது கேள்வி கேட்காம கீழே இருக்கணும் நசுக்கிறதும், கீழே இருக்கணும் இன்னும் கீழே வைக்கிறதுக்காக இவர்களை அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துக்காக எப்பி ரைடு எக்ஸா வச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில ஒட்டுமொத்த கெட்ட பேரையும் விற்பனையாளர் தலையில திருப்பி அரசு நிர்வாகம் தப்பிச்சுக்கிறது என்று எங்களோட குற்றச்சாட்டு. எந்தெந்த பிரிவுல ஊழல் நடக்குது, ஏன் ஒரு நாள் நீங்க அந்த அதிகாரி மேல நீங்க புகார் கொடுக்கறது? ஒரு விஷயம் இருக்கு, நாங்க வெளிப்படையா சொல்றோம், எல்லாரும் உள்ள வேலை பாக்குறாங்க, நாங்க எதிர்த்து போராட்டங்கள்லாம் நடத்துறோம். இந்த நடத்துது போராட்டங்கள் நடத்தல ஏன் அரசு பண்ணலன்னு அரசு கேள்வி கேளுங்க. எப்பயுமே இப்ப திரும்பி எங்க பந்து வருதுன்னா, எவன் போராடுறானோ வலின்னு கத்துறானோ அவனே பொறுப்பாக்கி நீ ஏன் போராடலன்னு கேட்கற மாதிரி இருக்கு. நாங்க போராட்டம் தான் இங்க வச்சிருக்கோம், உங்க முன்னாடி தான் அறிவிக்கிறோம், நாங்க சொல்றோம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் போய் பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல தவிர்க்காங்க பாருங்க. நாங்க சொல்றோம் 199% அதிகாரிகள், 99% அதிகாரி ஊழல்ல தான் இருக்காங்க. நீங்க போய் பாத்துங்க, செக் பண்ணுங்க, எல்லாரையும் பாருங்க. இல்ல நீங்க இல்ல ஒரு விஷயம், ரைடு நடந்து 160 பேர் 150 பேரை கடையில வந்து ரைடு பண்ணி வெளியே அமைச்சிருக்கோம் பேப்பர்ல உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு செய்தி வரும் கணக்காட்டுது. நீங்க எத்தனை டிஎம் எஸ்ஆர்எம் வெளியே அனுப்புறாங்க பாருங்க. ஏதாவது ஆளுங்கட்சிக்கு தேவைப்படாதவங்க தான் எங்கடா ஒருத்தர் மாட்டுவார் லஞ்ச ஒழிப்பு துறையில. மற்றபடி எல்லாருமே ரொம்ப செட்டில்டா தான் இருக்காங்க. நாங்க சொல்றோம், குற்றச்சாட்டை முன் வைக்கிறோம். நீ ஒருத்தர் தனியா பேர்லாம் சொல்ல வேணாம், நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், 99% அதிகாரிகள் ஊழலுக்கு ஆளானவங்க. நாங்க ஸ்ட்ரைட்டா சொல்றோம். சார் 36,000 பேர் வேலைக்கு சேரும்போது 2003 இருந்தாங்க, இப்ப 23,000 பேர் இருக்காங்க. மக்கள் தொகை அதிகரிச்சிச்சு. இந்த 22 வருஷத்தை மக்கள் தொகை அதிகரிச்சு மக்கள் தொகை மாறி நிக்குது. நீங்க ஏன் இத்தனை பேர் செத்து இருக்காங்கன்னு கொஞ்சம் கணக்குல வைக்கணும். இப்போ 3ல ஒரு பகுதி செத்து போய் ஒரு துறையில வேலை பார்க்குதுன்னா டாஸ்மாக் துறை தான். ஒண்ணு நோய் வந்து சாவறாங்க, இல்ல மதுப்பழத்துக்கு ஆளாகி சாறாங்க, பாதுகாப்பான சூழல் இல்லாம இருந்து சாவறாங்க. இந்த குடும்பத்துக்கு வாரிசு எல்லாம் கிடையாது. இப்போ இந்த டெட்ரா பேக் திட்டத்தினால மத்ததுனால இதெல்லாம் மாறி வரும்ன்றது இல்ல. நாங்களே எங்க சங்க சார்பா முன்வைக்கிறோம், எல்லா மது கூடத்தையும் மூணா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, டாஸ்மாக் கடைகள் மூடுதல் மூலம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களை மாற்று துறைக்கு வேலை போடுங்க. இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டாங்க, இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது அதிகபட்சம். எல்லாருக்குமே மாற்று துறையில வேலைக்கு போடுங்க. நாங்க வேலை செஞ்சு பழகினோம். சாராய விற்கிறதுக்காக மட்டும்தான் படிச்சு வந்து இங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்தவங்க இல்ல. வேறு துறையில் போட்டாலும் பொதுமக்கள் நலன் கருதி மது கடைகளை மூடினாலும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் வரவேற்பதற்கு தயாராக இருக்கு. சார் அங்கங்க வேண்டப்பட்டவங்களுக்கு, அரசுக்கு வேண்டப்பட்டவங்க, டிஸ்ட்ரிக்ட்ல வேண்டப்பட்டவங்க பணம் சம்பாதிக்கணும். இப்போ டாஸ்மாக் கடைக்கு பணம் வசூலாவது நஷ்ட கணக்கா காட்டணும். அப்ப தலையில தெரியுங்கன்னா பார்காரனுடைய திறந்து விட்டா அவனுக்கு லாபம் அதிகமான இருக்கும். இந்த இடத்துல லாபம் குறைவா கணக்கு காமிச்சுன்னா அதிக விற்பனை மேல போட்டலாம். வேற ஒண்ணும் இல்ல, கட்சா விற்காதுக்கு இவங்க தான் காரணம். வருஷத்துக்கு 50,000 கோடி கிட்ட வருமானம் வருது. 2 லட்சம் கோடி நிதி பட்ஜெட்டா 50,000 கோடி இங்க இருந்து வருது. இவன் ரத்த உழைப்பு சிந்தி துப்பாக்கி சூடுக்கு ஆளாகி வெட்டுக்குத்துக்கு ஆளாகி தான் சம்பாரிச்சு கொடுக்குறான். ஆனா இவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் மற்றதும் இல்ல. அதற்கு மாறாக இவர்களுக்கு பணிச்சுமையும் இவர்கள் தலை மீது திணிப்பதற்காக மொத்த பார்காரர்கள் நல்ல வருமானத்தை சம்பாதிக்க விட்டு அந்த பொறுப்பை இவங்க மேல தலையில கட்டது பண்றாங்க. இது முழுக்க முழுக்க தப்பு. சார் ஏற்கனவே சில டிஸ்ட்ரிக்ட் நீலகிரி உட்பட கொண்டு வந்துட்டாங்க, கடுமையான துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. இப்ப நீ ஒருத்தர் போய் குடிச்சு அவங்க பாட்டில வைக்கிற எச்சையில இருந்து எல்லாத்தையும் நோய் பரவும். இன்னொன்னு ஏற்கனவே இந்த கடையில இவ்வளவுதான் கடை, 10க்கு 10 கடையே கிடையாது, சின்ன சின்ன கடைக்கு தான் எல்லாமே. இதுல பாட்டில் வைக்கிறதுக்கு முதல்ல இடமே கிடையாது. நீ தனியா ஒண்ணு அதுக்குன்னு ஆளுங்களை போட்டு நியமிக்கணும், இல்ல அதுக்குண்டான குடோன்களை உருவாக்கணும். அப்படி வைக்காம இந்த கடையில நிக்கிறதுக்கே முதல்ல இடம் இல்ல. சரக்கு ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, மத்தது ஒரு பக்கத்தை நிக்கிறாங்க. இவர்களுக்கு திருப்பியும் பாட்டிலையும் தூக்கிடுவாங்க, அந்த பாட்டில் கொடுக்கறதுலயும் திருப்பி சண்டை நடக்குது. அப்ப ஒண்ணு இதுக்கு தனியாக ஊழியர்கள் நியமிச்சு சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், மிருகங்கள் மத்தது எல்லாமே பாதுகாக்கப்படணும், வனவிலங்குகள் எல்லாம் ரைட்டு தான், யாருக்கு ஆபத்து இருக்கக்கூடாது. மனுஷங்க உள்ளதான் வேலை செய்யறாங்க. இந்த மனுஷங்களையும் பாதுகாத்துட்டு வனவிலங்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறத பத்தி யோசிக்க நல்லது. நீதிமன்றங்கள், நீதிபதிகள் இந்த தொழிலாளருடைய பணிச்சூழல் சம்பந்தமாக, இவருடைய வாழ்நிலை சம்பந்தமாக தமிழ்நாட்டுல நிலையானிகள் இல்லாத ஒரே துறை டாஸ்மாக் துறை.
எல்லா டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்ல இருந்து சிவில் சப்ளை, ஊர்ல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாதிரி நிலையானங்கள் அதுபடிதான் விதிகள் வச்சு தொழிலாளர்களை பிரிச்சு தண்டனை பிரிச்சு எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. ஆனா இல்லாத ஒரே துறை டாஸ்மாக் துறை. ஏன்னா அப்படி விதிகள் உருவாக்கணும், நீ கேட்டகரி பிரிக்கணும். தற்காலிக தொழிலாளி, நிரந்தர தொழிலாளி, ஒரு தொழிலாளி பிரிக்கணும். இவங்களை நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னா நிலையாணிகளே கொண்டு வராம வச்சிருக்கணும். இந்த துறை போல நிலையாணிகள் இல்லாத துறையா இந்த துறை என்பது இருக்குது. பாட்டில் கொண்டு வரட்டும். எப்படி கொண்டு வரணும்? எங்களுக்கு எந்த மாற்று மக்களுக்கான நலங்களை நாங்க எதிர்க்கிறது இல்லை, போனனும் உட்பட நாங்க எதிர்க்கிறது இல்லை. ஆனா எப்படி கொண்டு வரணும்? நீங்க அதிகாரி அதுக்கு தனியா ஊழியரை நியமிச்சு, அதுக்கு தனியா குடோனை நியமிச்சு, அந்த பணத்தை வசூல் பண்ணதுக்கு ஆளுங்களை நியமிச்சு அப்படி கொண்டு வந்தா பரவாயில்ல. செய்யறவன் மேலே திருப்பி போடு, ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல்னால அவன் தலையிலே போடு அப்படின்ற சூழல். நீதிமன்றங்கள் உள் தொழிலாளருடைய ஆய்வு, இவங்களை பத்தி ஆய்வு நடத்தி இவருடைய பணிச்சூழலை பாதுகாத்து கொண்டு வரணும்னு நாங்க சொல்றோம். நீங்களும் அரசு ஊழியர்கள் தான், அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் தொழிலாளர் கிடைக்கும், சங்கம் நீதிமன்றத்தை நாடி இருக்கணுமே. எங்களை அரசு ஊழியர் எங்கேயாவது அவங்க சர்க்குலர்லயோ அவங்களுடைய விதிகள்லயோ அவங்களுடைய நடவடிக்கையிலயோ எங்கேயாவது சொன்னதா ஒண்ணு காட்டுங்க. இவங்களை இப்போ இருக்கிற வரைக்கும் தொகுப்பூதிய தொழிலாளி தற்காலிக தொழிலாளி தான் எங்களை சொல்றாங்க, எங்களை அழைக்கிறாங்க. நீங்க கொடி நாள் மத்தது காசு கொடுக்கணும் மத்ததுன்னா எங்களை அரசு ஊழியர்கள் போல சித்தரிப்பு காட்டுவாங்க. இப்ப வரைக்கும் அவங்க கோர்ட்ல எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா 23 வருஷம் ஆச்சு, நாங்க பல்வேறு வழக்கு போட்டிருக்கோம். இவர்கள் நிரந்தரம் இல்லாத தற்காலிக தொழிலாளி. அப்ப நாங்க எப்படி அரசு ஊழியாகும்? ஒருத்தன் 23 தற்காலிகன்னா என்ன? இப்போ ஒரு அட்டைப்படி எடுக்கிறதுக்காக 2 நாள் கூட்டா தற்காலிக தொழிலாளி, 3 மாசம் கூட்டா தற்காலிக தொழிலாளி, நிரந்தரமற்ற தன்மையில வாயிறவங்க தற்காலிக தொழிலாளி. 23 வருஷம் ஒரு தொழிலாளி தற்காலிகமா வேலை செய்யறான்னு சொன்னா அறிவியல் பூர்வத்துக்கு முட்டாள்தனத்துக்கு பக்கத்துல நிற்குமான விஷயம். எங்களை அரசு ஊழியா கருதல. நீங்க சொல்ற மாதிரி எங்களை அரசு ஊழியா கருதணும்னு தான் எனக்கு கோரிக்கை. இல்ல தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் கு. பாரதி.